பெரியவர்களே, ஒரு இரங்கல் செய்தி. ஏன்னா நம்ம கிராமத்தில் நிறைய நாடகம் நடத்தி இந்த தமிழகம் ஒரு நிறைய ஒரு புகழோடு வாழ்ந்தவங்க. இன்னும் மதிப்புக்குரிய செஞ்சி கோட்டையை சேர்ந்த ராஜா தேசிய நாடக மன்றத்தின் உரிமையாளரும் நாடக ஆசிரியருமான இன்னும் மதிப்புக்குரிய ராமமூர்த்தி என நிறைய நம்ம பாப்பா மாடிலாம் நிறைய நாடகம் நடத்தி நிறைய பேர் எடுத்தவங்க. இன்னும் அந்த பப்புநேஷத்தில் அவருக்குன்னு ஒரு தனிய ஒரு இடம் பிடிச்சவர் இன்னும் ராமமூர்த்தி ஐயா. ஏன்னா அவர் அறியாத வயசுலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒப்பனைலாம் பார்த்தா நேரில் கமல்ஹாசனை பார்க்குற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு எல்லா புராணங்களையும் இந்த கந்தன் கார்கோர் நாடகத்தை அவங்களுக்குன்னு ஒரு தனிய ஒரு இடம் பதிச்சவங்க. அவங்கள மாதிரி இன்னும் யாரும் நடத்த முடியாது. நடத்தலாம், என்னதான் நடத்தினாலும் அந்த நாடக மன்றத்தின் ஆசிரியர் இன்னும் அந்த ஐயா அவங்களுடைய நிர்வாகத்தை போல வேற யாரும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்துறையில் பெரிய தொண்டு செய்திருக்காங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 ஆண்டுகள் இந்த நாடகத்துக்காக உழைச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நாடக ஆசிரியர் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 பிள்ளைங்களை ஒரு கலைஞர்கள் ஆக்கியிருப்பாங்க. ஏன் நம்ம கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலைஞர்கள் அந்த கம்பெனியில் அவங்க வளர்த்த பிள்ளைங்க தான். இந்த தம்பி எழிலரசன், அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள், பூவரசன், அப்படி பல கலைஞர் ஒரு 50 கலைஞருக்கு மேல உருவாக்கிய ஒரு பெரிய ஆசிரியர் பெருந்தகை. இன்னும் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே அவர் நைட்டு இரவு தான் 7 மணிக்கு அவருடைய ஆன்மா பிரிந்தது. ஏன்னா நம்ம கிராமத்தில் நல்ல பழக்கமானவர் எங்க நாடக கலைஞர்கள் அத்தனை உள்ளங்களும் நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனால தயவு செய்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டி எல்லோரும் ஒரு நிமிடம் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். மௌன அடிச்சு செலுத்திடலாம். நன்றி பெரியவர்களே.